தமிழ்நாட்டை விட சின்ன தீவு, வெறும் சில லட்சம் மக்களே வாழக்கூடிய அந்த தீவுக்கு இந்தியாவிலிருந்து 9 லட்சம் கோடிக்கு மேல பணம் போயிருக்கு. இது குறித்து மிக விரிவாக இந்து பத்திரிகை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய டேட்டாவை வச்சு அனலைஸ் பண்ணி நேத்து அம்பலப்படுத்தி இருக்கிறாங்க. எதுக்காக இந்த சின்ன தீவுகளுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய முதலாளிகள் இத்தனை லட்சம் கோடியை அனுப்புறாங்க? அது மட்டும் இல்லாம அந்த மிக முக்கியமான தீவுகள்ல இந்தியாவை சார்ந்த பெரும் பணக்காரர்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் கோல்டன் பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்காங்க. எதுக்காக அந்த தீவுல கோல்டன் பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்காங்க? இது குறித்து ஏற்கனவே இந்தியன் எக்ஸ்பிரஸ் அம்பலப்படுத்தி ஒரு கட்டுரை வெளியிட்டு இருந்தாங்க. எப்படி கருப்பு பணங்கள் வெள்ளை பணமாக மாற்றப்பட்டு இந்த தீவுகள் ஊடாக இந்தியாவுக்குள்ள வருது, அதே மாதிரி இந்தியாவை விட்டு பல்லாயிரம் கோடி பல லட்சம் கோடி இந்த தீவுகளின் வழியாக வெளியே போகுது. இது குறித்து இந்து பத்திரிகையும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஆதாரம் என்ன? வணக்கம், அது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். இந்தியாவினுடைய ரிசர்வ் வங்கியினுடைய தகவல்களை எடுத்து வச்சு மிக முக்கியமான ஒரு ஆய்வை செய்து அந்த ஆய்வினுடைய ஒரு சாரமாக ஒரு கட்டுரையை ஹிந்து பத்திரிகை நேற்று வெளியிட்டிருக்கிறாங்க. அதனுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, நியர்லி 60% ஆஃப் த இந்தியன் அவுட்வர்ட் FDI கோஸ் டு டாக்ஸ் ஹெவன்ஸ் அப்படிங்கிற அதிர்ச்சியான தகவலை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்தியாவினுடைய வர்த்தகம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்திய நிறுவனங்கள் பல்லாயிரம் கோடிகளை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்களை முதலீடு பண்றாங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இந்தியாவில் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நிறைய முதலீடுகள் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ரிசர்வ் வங்கியினுடைய தகவல் எடுத்து பார்க்கும்போது பல அதிர்ச்சியான தகவல்கள் காத்திருக்கு நமக்கு. இந்த இந்து பத்திரிகையினுடைய ஆர்டிக்கல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவை விட்டு வேறு நாடுகளுக்கு போகக்கூடிய முதலீடுகள், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா, அது இந்திய நிறுவனங்களும் சரி இல்ல மற்ற நிறுவனங்களா இருக்கலாம், இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள், அந்த நிறுவனங்களுடைய முதலீடுகள் வெளிநாடுகளுக்கு போகும்போது பெரும்பாலும் மெஜாரிட்டியா டாக்ஸ் ஹெவன்ஸுக்கு தான் போகுது அப்படிங்கிற அதிர்ச்சியை சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த டாக்ஸ் ஹெவன்ஸ்னா நமக்கு என்னன்னு தெரியணும். அதாவது வரிகள் இல்லாத ஒரு புகலிடம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அல்லது ரொம்ப 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 குறைவான வரி உள்ள சில பகுதிகள், சில தீவுகள். அந்த தீவுகள் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை கூட இருக்க மாட்டாங்க. ஏன் தமிழ்நாடெல்லாம் விட்டுருங்க, சென்னை மெட்ராஸ்ல எவ்வளவு மக்கள் இருக்காங்க, கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் இருக்காங்க. அவ்வளவு மக்கள் தொகை கூட இல்லாம சில லட்சங்கள், 5 லட்சமோ 10 லட்சமோ 20 லட்சமோ இவ்வளவு குறைவாக மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் பல்லாயிரம் கோடிகளை பணத்தை குவிச்சு முதலீடு பண்ணியிருக்காங்க. நமக்கு ஒரு கேள்வி வரணுமா இல்லையா? அங்க மக்களே இல்லை, அங்க மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களும் இல்லை, உற்பத்தியும் இல்லை, கன்சப்ஷனும் இல்லை. அப்புறம் எதுக்கு அங்க கோடி பல்லாயிரம் கோடியை இந்திய நிறுவனங்கள் கொடுத்துருக்காங்க? ரிசர்வ் வங்கியினுடைய அறிக்கையை எடுத்து பார்த்தா எல்லாமே குறிப்பா கடந்த 2023-24 பெரும்பாலும் மொரீஷியஸ் தீவு, UAE, சிங்கப்பூர், நெதர்லாந்து, அது மட்டும் இல்லாம சுவிட்சர்லாந்து, இது மாதிரியான பல இடங்கள்ல தான் மெஜாரிட்டியான முதலீடு, கிட்டத்தட்ட 60% முதலீடுகள் இந்த சின்ன சின்ன பகுதிகளுக்கு போயிருக்கு. இப்ப நீங்க மொரீஷியஸ், சைப்ரஸ், பிரிட்டிஷ் விர்ஜீனியா, இது மாதிரியான குட்டி குட்டி தீவுகள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அங்க ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சென்னை மக்கள் தொகையே கிடையாது. அங்க எந்த பொருளுமே உற்பத்தி பண்ண மாட்டாங்க. அங்க ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியே இருக்காது. ஆனா இந்தியாவிலிருந்து பல்லாயிரம் கோடிக்கு மதிப்பிலான பொருட்களை இங்க இருக்கக்கூடிய அதானி நிறுவனமும் அம்பானி நிறுவனமும் அந்த தீவுக்கு அனுப்புவாங்க. எதுக்காக அந்த தீவுக்கு அனுப்புறாங்க அப்படிங்கும் போதுதான் ஒரு ட்விஸ்ட் காத்திருக்கு. அந்த தீவுகள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரே பில்டிங்ல ஒரு பில்டிங் தான் இருக்கும், ஒரு அபார்ட்மெண்ட் தான் இருக்கும். அங்க 1000 கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. அந்த 1000 கம்பெனி 2000 கம்பெனி பாத்தீங்கன்னா பல்லாயிரம் கோடி லாபம் சம்பாதிக்கக்கூடிய பெரிய நிறுவனங்களா இருக்கும். உண்மையிலேயே அந்த நிறுவனங்கள்லாம் அந்த ஊர்ல இருக்கா அப்படின்னா அந்த ஊர்ல இருக்காது. அந்த ஊர்ல அந்த நிறுவனத்தை பதிவு மட்டும் பண்ணி வைப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா டாக்ஸே இருக்காது, இல்ல ரொம்ப 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 லோ டாக்ஸா இருக்கும். இந்தியா மாதிரியான நாடுகள் இருக்காங்க இல்லையா, இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த தீவுகளோட டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் ட்ரீட்டி அப்படின்னு ஒரு ஒப்பந்தத்தை போட்டு வச்சிருக்காங்க. இரட்டை வரி தவிர்ப்பு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின்படி பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிறுவனம் அந்த தீவுல பதிவு பண்ணிட்டு இந்தியாவில் முதலீடு பண்றாங்க அப்படின்னா அவங்க இந்தியாவில் வேணா வரி கட்டலாம், இல்ல அந்த தீவுல வரி கட்டிக்கலாம், அது அவங்களுடைய ஆப்ஷன். இதுதான் டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் ட்ரீட்டி, இரட்டை வரி தவிர்ப்பு ஒப்பந்தம். ஏதோ ஒரு நாட்டில் வரி கட்டினா போதும். ஆப்வியஸா அந்த நாடுகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த தீவுல தான் வரி கட்டுவாங்க. ஏன்னா அந்த தீவுல வரி அப்படிங்கிறது 0வா இருக்கும், இல்ல 1% 2% இருக்கும். ஸோ அப்போ பெரிய முதலாளிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அம்பானி, அதானி மாதிரியான பெரிய முதலாளிகள் அந்த தீவுகளில் போலி கம்பெனிகள், அதுக்கு பேர் ஷெல் கம்பெனின்னு சொல்லுவாங்க, அந்த போலி கம்பெனிகளை உருவாக்கி வச்சுட்டு தன்னுடைய இன்டர்நேஷனல் பிசினஸ் இருக்கு பார்த்தீங்களா, சர்வதேச வர்த்தகம், பெரும்பாலான வர்த்தகத்தை அந்த நிறுவனத்தின் மூலியமாகவே நடத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதானி இருக்கார் அப்படின்னா அவர் வந்து இந்தோனேஷியாவிலிருந்து இந்தியாவுக்கு நிலக்கரி அனுப்புறாரு அப்படின்னா டைரக்டா அனுப்ப மாட்டார். இப்போ வந்து ஒரு 5000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலக்கரியை சென்னை துறைமுகத்துக்கு அவர் அனுப்புறாரு. இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மின்வாரியத்துக்கு தேவைப்பட்டு அவங்க வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த 5000 கோடி மதிப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதை நேரடியா தமிழ்நாட்டுக்கோ சென்னைக்கோ அனுப்ப மாட்டார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா கப்பல் மட்டும்தான் இந்தோனேஷியாவிலிருந்து சென்னைக்கு வரும்.
ஆனா அந்த பில் இருக்கு பாத்தீங்களா, அது ஓவர் இன்வாய்ஸ் பண்ணி மொரிஷியஸோ, சைப்ரஸோ, பிரிட்டிஷ் விர்ஜீனியாவோ இது மாதிரியான தீவுகளுக்கு ஓவர் இன்வாய்ஸ் பண்ணுவாங்க. 5000 கோடி மதிப்பில் இருக்கக்கூடிய நிலக்கரிய 10,000 கோடியாக அந்த தீவில் இருக்கக்கூடிய நிறுவனத்துக்கு வித்துருவாங்க. அந்த நிறுவனம் இந்தியாவுக்கு விற்கும் போது பாத்தீங்க அப்படின்னா 13,000 கோடிக்கு விற்பாங்க. அப்போ ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா இதுல ஒரு 8,000 கோடி ரூபாய் பணம் இருக்கு பாத்தீங்களா, இது அந்த தீவில் இருக்கக்கூடிய அதானியினுடைய ஷெல் கம்பெனி, போலி கம்பெனியில் அப்படியே தங்கிரும். பிற்பாடு அந்த போலி கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னா இந்தியாவினுடைய பங்கு சந்தையில, இந்தியாவினுடைய எஃப்டிஐல வேற வேற பேர்ல முதலீடு பண்ணுவாங்க. அப்ப இது ஒரு வகையில பாத்தீங்கன்னா கருப்பு பணத்தை வெள்ளப்பணமாக மாற்றக்கூடிய ஒரு ரூட். அதாவது மணி லாண்டரிங் பண்றதுக்கான ஒரே வழி இந்த டாக்ஸ் ஹெவன் சொல்லக்கூடிய இந்த கருப்பு தீவுகள் அல்லது வரிகளற்ற சொர்க்கங்கள் அல்லது வரிகளற்ற புகலிடம் சொல்லுவாங்க. சோ இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். இந்த தீவுகளை பயன்படுத்தி தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலாளிகள் வெளிநாடுகளில் முதலீடு பண்றாங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய முதலாளிகளும் சரி, இந்திய முதலாளிகள் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்குள்ள முதலீடு பண்ணக்கூடிய பணமும் இந்த தீவு வழியா தான் நடக்குது அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியான ஒரு செய்தியை இந்து பத்திரிகை வெளியிட்டிருக்காங்க. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா கடந்த 2023-24 கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய மொத்த வெளிநாட்டுக்கு போன முதலீடுகள் இருக்கு பாத்தீங்களா, அவுட்வர்ட் எஃப்டிஐ, அதுல கிட்டத்தட்ட 22% சிங்கப்பூர்ங்கிற ஒரு தீவு வழியாக போயிருக்கு. மொரீஷியஸ் வழியாக ஒரு 10.9%, 11%. யுஏஇ, யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ் வழியாக கிட்டத்தட்ட 9.1%. நெதர்லாண்ட்ஸ் வழியாக 5.3%. இது இல்லாம யூகே, சுவிட்சர்லாந்து, அது இல்லாம இன்னும் நிறைய லோ டாக்ஸ் கண்ட்ரீஸ்ல எல்லாம் ஒட்டுமொத்தமா எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7%. அப்போ இதெல்லாத்தையும் மொத்தமா கலெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60% பணம் இந்தியாவிலிருந்து அந்நிய முதலீடாக போகக்கூடியது எல்லாமே இந்த தீவில் இருக்கக்கூடிய போலி நிறுவனங்களுக்கு, ஷெல் கம்பெனிஸ்க்கு தான் போகுது. அங்கிருந்து தான் வேற வேற நாடுகளுக்கு வந்து கைமாற்றப்படுது. இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா பல நிறுவனங்கள் இந்தியாக்குள்ள முதலீடு பண்றாங்க. அப்படி இந்தியாக்குள்ள வரக்கூடிய அந்நிய நாட்டினுடைய முதலீடு இருக்கு பாத்தீங்களா, அதுல பெரும் பகுதி இந்த குட்டி குட்டி தீவில் இருந்து தான் வருது. மொரீஷியஸ்ல இருந்து 39% வந்திருக்கு கடந்த ஆண்டு. 39%. மொரீஷியஸோட மக்கள் தொகை அப்படிங்கிறது மிக 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 குறைவு. தமிழ்நாட்டினுடைய வருமானம் கூட மொரீஷியஸுக்கு கிடையாது. இன்னும் சொல்ல போனா சென்னையோட வருமானம் கூட மொரீஷியஸ் வருமானம் கிடையாது. அப்ப தமிழ்நாடு இவ்வளவு பெரிய பெரிய ஜெயிண்டா இருக்கு, இவ்வளவு பெரிய பொருளாதாரமா எந்திரிச்சு நிக்குது. ஆனா தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு போறக்கூடிய அந்நிய முதலீடு இவ்வளவு கிடையாது. ஆனா இந்த சின்ன தீவு மொரீஷியஸ்ங்கிற ஒரு சின்ன தீவில் இருந்து கடந்த ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 39% அந்நிய நாட்டு முதலீடு உள்ள வந்திருக்கு. இது ரொம்ப கவனிக்கணும். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அந்நிய நாட்டு முதலீடு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா நியாயப்படி பாத்தீங்க அப்படின்னா அது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலாளிகளே பல வர்த்தக ஊழல்களை செய்து பல்லாயிரம் கோடி மதிப்பிலான கருப்பு பணத்தை இந்த மொரீஷியஸ் தீவில் கொண்டு வச்சிருவாங்க. இந்த மொரீஷியஸ் தீவில் இருந்து இந்தியாவுக்கு இந்த பணத்தை கொண்டு வர்றதுக்கு பல ரூட்டை ஃபாலோ பண்ணுவாங்க. முதலீடுகளை வேற வேற மாதிரியாக பயன்படுத்தி இந்தியாக்குள்ள கொண்டு வருவாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மோடி அரசாங்கம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா சோலார் பேனல் இருக்கு பாத்தீங்களா, இந்த சோலார் பேனல், அது மட்டும் இல்லாம விண்ட் எனர்ஜி, இது மாதிரி ரினியூவபிள் எனர்ஜி இருக்கு பாத்தீங்களா, அதாவது கரண்ட் உற்பத்தி பண்றதுக்கு இந்த பொருட்களை இறக்குமதி பண்ணினால் உங்களுக்கு வந்து வரி கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு 3 மாசத்துக்கு வந்து திடீர்னு வந்து லிஃப்ட் பண்ணி விடுவாங்க. இதை பயன்படுத்திக்கிட்டு அம்பானி, அதானி மாதிரியான ஆட்கள் தங்களுடைய கருப்பு பணத்தை மொரீஷியஸ், சைப்ரஸ், யுஏஇ தீவுகளில் வச்சிருக்காங்க இல்லையா, டக்குன்னு உள்ள கொண்டு வந்துக்குவாங்க டாக்ஸே இல்லாம. ஸோ இப்போ இதுக்கு தான் முழுக்க முழுக்க இந்த டாக்ஸ் ஹெவன் சொல்லக்கூடிய பெரிய முதலீட்டு பண்ணைகளாக இந்த தீவுகள் செயல்படுறாங்க. இது இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முதலாளிகளுமே டாக்ஸ் ஹெவன்ஸை பயன்படுத்தி தான் பல்லாயிரம் கோடிகளை சம்பாதிக்கிறாங்க. இந்தியாவில் வந்து 500 ரூபாய் ஒழிச்சா, 1000 ரூபாய் ஒழிச்சா கருப்பு பணம் ஒழிஞ்சுன்னு சொல்றாங்க இல்லையா, அது முட்டாள்தனமான செயல், ஒரு மிகப்பெரிய பொய், ஒரு போங்கு. 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை ஒழிச்சதுக்கு பிறகு இந்தியாவில் பல தேர்தல் நடந்துருச்சு. அந்த எல்லா தேர்தலையும் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு காசு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அது எல்லாமே கருப்பு பணம் தான். பல்லாயிரம் கோடி புழங்கிட்டு இருக்கு. கருப்பு பணம் ஒழிஞ்சிருச்சா? ஒழியல. அப்ப எதுக்காக 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை மோடி அரசாங்கம் ஒழிச்சது அப்படின்னா, நம்மள எல்லாத்தையும் இந்த ஜிபேல இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, இந்த பேமெண்ட் எல்லாத்தையும் ஆன்லைன் பேமெண்ட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக, டிஜிட்டல் பரிவர்த்தனைக்குள்ள கொண்டு வரதுக்காக நடந்த ஒரே ஒரு சதிதான். இந்த டிமானிட்டைசேஷன் முடிஞ்சு இத்தனை வருஷம் ஆச்சு. இத்தனை வருஷத்துல கருப்பு பணம் ஒழியல. ஆனா நம்ம எல்லாருமே பேங்க்குக்குள்ள வந்துட்டோம். ஸோ நம்மளுடைய டிரான்சாக்ஷனுக்கு இனிமேல் அவங்க வரி போட்டு இன்னும் பேங்க்ல எக்கச்சக்கமான பணத்தை கொள்ளையடிப்பாங்க. இதுதான் அவங்களுடைய நோக்கம். கருப்பு பணம் எப்பவுமே கட்டுக்கட்டாக பதுக்கி வைக்கப்படாது. கருப்பு பணம் பெரும்பாலும் கருப்பு பொருளாதாரமாகத்தான் செயல்படும். அந்நிய நாடுல இருக்கக்கூடிய செல் கம்பெனிஸ்ல இது மாதிரியான கருப்பு முதலீடுகளா இருந்து இந்தியாக்குள்ள வந்துகிட்டு இருக்கும். கருப்பு பணம் எப்போதுமே வங்கி மூலியமாகத்தான் பெரும்பாலும் சுழற்சி பண்ணிட்டே இருக்கு. இது குறித்து பாத்தீங்கன்னா டெல்லி யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் அருண்குமார் வந்து அவருடைய புத்தகத்துல இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில் சரி பாதி 50% கருப்பு பொருளாதாரம் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணி எழுதினாரு. கருப்பு பொருளாதாரம் வேற, கருப்பு பணம் வேற. கருப்பு பொருளாதாரம் அப்படிங்கிறது நம்மள மாதிரி வங்கிக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்கும். அதுக்கு எக்ஸாக்டான அக்கௌண்ட் எல்லாம் இருக்காது. பல்வேறு போலி நிறுவனங்களை உருவாக்கி, போலி கணக்குகளை உருவாக்கி பணத்தை வந்து லாண்ட்ரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த கருப்பு பணத்தை பயன்படுத்தி
இந்த கருப்பு பணத்திற்காகவே உருவாக்கப்பட்டது அந்த டாக்ஸ் ஹெவன்ஸ். இந்த டாக்ஸ் ஹெவன்ஸ்ல இருந்து தான் 60% முதலீடுகள் இந்தியாவுக்கு உள்ள போறதும் சரி, இந்தியாவிலிருந்து வெளியே இந்தியாவுக்கு உள்ள வர்றதும் சரி, இந்தியா விட்டு வெளியே போறதும் சரி, முழுக்க முழுக்க இது வழியா தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம மொரீஷியஸ் பார்த்தோம். கடந்த ஆண்டு மொரீஷியஸ்ல இருந்து 39%, சிங்கப்பூர்ல இருந்து 13%. சிங்கப்பூரோட மக்கள் தொகை சென்னையோட மக்கள் தொகையை விட குறைவு. அங்கிருந்து எப்படி 13% முதலீடு வருது? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து 5%. அது இல்லாமல் சைப்ரஸ் தீவு, ஒரு குட்டி தீவு, 4%. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல நாடுகள், ஜப்பான், யூகே இது மாதிரியான நாடுகள் இருந்து வரக்கூடிய முதலீடுகள். ஆனால் பெரும்பாலும் மேக்சிமம் முதலீடுகள் எடுத்து பாருங்க, மொரீஷியஸ், சைப்ரஸ், பிரிட்டிஷ் விர்ஜீனியா, யுஏஇ, சிங்கப்பூர் இது மாதிரியான தீவுகள் இருந்தால் வந்துகிட்டு இருக்கு. மெஜாரிட்டி ஒரு 60%. அப்போ மோடி அரசாங்கம் சொல்லக்கூடிய அந்நிய நாட்டு முதலீடுகள் அப்படிங்கிறது இந்தியாவுக்குள்ள வர்றது, இல்லை இந்தியாவிலிருந்து வெளியே போறது, இது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய மாயை, பொய். முழுக்க முழுக்க இது மாதிரியான டாக்ஸ் ஹெவன்ஸை பயன்படுத்தி, வரிகளற்ற புகலிடங்களை பயன்படுத்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய முதலாளிகள் பல்லாயிரம் கோடிகளை சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. அதுதான் இது நடந்துகிட்டு இருக்கு. உலகம் முழுக்க பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான டாக்ஸ் ஹெவன்ஸை இந்த முதலாளிகள் உருவாக்கி வச்சிருக்காங்க. அதுல ஒரு பெஸ்ட் எக்ஸாம், அதுல சில எக்ஸாம்பிள்ஸ் முதல்ல சொல்றேன். கெமன் ஐலாண்ட்ஸ், சுவிட்சர்லாந்து, ஹாங்காங், சிங்கப்பூர், லக்சம்பர்க், நெதர்லாண்ட்ஸ், பிரிட்டிஷ் விர்ஜீனியா, யுஏஇ, கொரன்ஸ்கி, தாய்வான், பனாமா, ஜெர்சி, தாய்லாந்து, மால்டா, கனடா, மொரீஷியஸ், இது மாதிரி பல தீவுகள் இருக்கு. இந்த தீவுகள் தான் இன்னைக்கு இந்தியாவுக்குள்ள பல்லாயிரம் கோடிகளை கருப்பு பணத்தை வெள்ளப்பணமாக மாற்றி கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. நாங்கள் கருப்பு பணத்தை ஒழிக்க போகிறோம், நாங்கள் அதை பண்ண போகிறோம், இதை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி போலியான வாக்குறுதிகளை இந்த மோடி அரசாங்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய டேட்டாவை நேற்று இந்து பத்திரிகை வெளியிட்டிருக்காங்க இல்லையா, இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னும் சில டேட்டாக்களை பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஏற்கனவே போன ஆண்டே வெளியிட்டு இருந்தாங்க. 2022, 2023 இந்தியாவிலிருந்து வெளியே போன அந்நிய முதலீடுகள் எவ்வளவு அப்படிங்கிறது குறித்து. அதில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர் 2022 சிங்கப்பூர் வழியாக இந்திய முதலீடுகள் வெளியே போனது 1,82,000 கோடி. 2023 2 லட்சம் கோடி, எக்ஸாக்டா சொல்ல போனா 2,03,000 கோடி. இத்தனாயிரம் கோடி சிங்கப்பூர்ல கொண்டு போய் இந்திய நிறுவனங்கள் முதலீடு பண்ண வேண்டிய தேவை என்ன? இப்ப நெதர்லாந்துல பாத்தீங்கன்னா 97,000 கோடி, யுஏஇல 55,000 கோடி. நெதர்லாண்டை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் 1 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 30,000 கோடி அதிகமா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மொரீஷியஸ் குட்டி தீவு 70,392 கோடி 2022, 2023 76,000 கோடி. அதே மாதிரி சுவிட்சர்லாந்துல, பெர்முடால 11,000 கோடி. சின்ன தீவு, பெர்முடாங்கிறது ஒரு சின்ன தீவு. கடந்த ஆண்டு மட்டும் 12,582 கோடி ரூபாய் இந்திய முதலீடுகள் அந்த தீவுக்கு போயிருக்கு. சைப்ரஸ்ல கிட்டத்தட்ட 10,000 கோடி, ஜெர்சியில கிட்டத்தட்ட 11,661 கோடி போன ஆண்டு போயிருக்கு. அப்ப இத்தனாயிரம் கோடி, கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடிக்கு அதிகமான பணம், 9 லட்சம் கோடி இந்தியாவிலிருந்து இது மாதிரியான வரிகளற்ற சொர்க்கம்னு சொல்லக்கூடிய இந்த போலி கருப்பு தீவுகள் வழியாக மிகப்பெரிய பண பரிவர்த்தனை நடந்து கொண்டே இருக்கிறது. இது முழுக்க முழுக்க இந்தியாவினுடைய பெருமுதலாளிகள் கருப்பு பணத்தை வெள்ளப்பணமாக மாற்றுவதற்கான ஒரே ரூட்டா இவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது குறித்து ரொம்ப 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 ஆதாரப்பூர்வமான தகவல் எது அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய டேஞ்சன்கோ இருக்கு பாத்தீங்களா, எலக்ட்ரிசிட்டி போர்டு, இதுக்கு நிலக்கரி வாங்கி கொடுக்கறதுக்காக அதானியோடு ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. அதாவது இந்தோனேஷியால இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நிலக்கரி கப்பல் மூலியமா வாங்குறாங்க. அப்படி வாங்கும் போதும் இந்த ஃப்ராட் ஒரு மிகப்பெரிய லெவல்ல நடந்துச்சு. அதானி நிறுவனம் வந்து பல போலி நிறுவனங்களை வந்து இது மாதிரி சைப்ரஸ், பெர்முடா தீவுகளை உருவாக்கி தான் எக்கச்சக்கமாக விலையை அதிகப்படுத்தி மட்டமான குவாலிட்டியில, அதாவது ஒரு நிலக்கரி வாங்கும்போது அந்த நிலக்கரியினுடைய எரியக்கூடிய தன்மை இருக்கு பாத்தீங்களா, கேலரிஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த கேலரின் அடிப்படையில் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணப்படும். இவங்க கப்பலில் ஏற்றும் போது ஒரு கேலரி, அதுக்கேற்ற மாதிரி ஒரு பணம். ஆனால் இங்கே வரும்போது ரொம்ப மட்டமான குவாலிட்டியான ஒரு கேலரி உள்ள நிலக்கரியை கொண்டு இறக்கியிருக்கிறாங்க. அவங்க சொன்னதை விட குவான்டிட்டி குறையா வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்ன ரேட்டை விட அங்கே இந்தோனேஷியாவில் என்ன ரேட் இருக்கோ அதை விட டபுள் த மடங்கு அதிகமான ரேட்டு தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்கு. இது குறித்து ஆதாரப்பூர்வமான தகவலை வந்து ஏற்கனவே பல பத்திரிகைகள் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அப்போ இது மாதிரி தீவுகளை பயன்படுத்தி தான் அம்பானி, அதானி மாதிரியான ஆட்கள் தொடர்ச்சியாக ஒரு மிகப்பெரிய வருமானத்தை சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் சாதாரண ஏழை எளிய மக்கள் நம்மளை போய் 500 ரூபாயை கொண்டு போய் நீ வந்து பேங்க்ல கட்டு, 1000 ரூபாய் பேங்க்ல கட்டு, நாங்கள் கருப்பு பணத்தை மாற்ற போறோம் அப்படின்னு சொன்னீங்க. 2000 ரூபா நோட்டு கொண்டு வந்தீங்க. இப்போ ஒரு 2000 ரூபா நோட்டு கூட கிடையாது. இப்போ 2000 ரூபா நோட்டை இல்லாமே பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ சாதாரண ஏழை எளிய மக்கள் நம்ம தான் போய் பேங்க்ல தெருவில் நின்று பணத்தை கொடுத்து பணத்தை வாங்கிட்டு இருந்தோம். ஆனால் இது மாதிரியான பெரும் முதலாளிகள் பல்லாயிரம் கோடி, பல லட்சம் கோடியை வெளிநாடுகளுக்கு அனுப்பக்கூடிய இந்த முதலாளிகள் எப்பவுமே பேங்க் வழியாக பல பிளாக் ரூட்ல அனுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையா இருக்கு. இந்த மோடி அரசாங்கத்தினுடைய முகத்தரையை இந்து பத்திரிகை வந்து இன்னைக்கு கிழிச்சிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக இது மாதிரியான பல மிக முக்கியமான தகவல்கள் ஒயர் பத்திரிகை போன்ற மிக முக்கியமான பத்திரிகை வெளியிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த தகவல்கள் வரும்போது இது குறித்து இன்னும் நம்ம விரிவாக சில வீடியோக்களை போடுவோம்.